இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது திருக்கோவில் பழனி முருகன் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பு. ஆப்பில் வந்து நீங்கள் வந்து அனைத்து பொருட்களும் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையானது அனைத்தும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆப்பு. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஆர்டர் பண்ணி வந்து இதில் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காம்போ ஆஃபரோடு போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. அதாவது இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அருள்மிகு தண்டோபவானி சுவாமி திருக்கோவில் பழனி, அதாவது பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா 3/12/2024 அன்றைக்கி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 18 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க, யார் இருக்காங்க இவங்க வந்து எலிஜிபிள்ன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே இங்கே வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் 7 பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 57,000 வரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்டு உறுப்பினர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 58,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்திரம் காப்பாளர் 16 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 57,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி மலைக்கோவில்னு இந்த பணிக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 15,000 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் படிக்க தெரிந்தாலே போதும், இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பூஜை காவல் உபகோயில் 1 வேக்கண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காவல் மலைக்கோவில் 2 வேக்கண்ட். காவல் உபகோயில் மற்றும் உப நிறுவனங்கள் 44 வேக்கண்ட். துப்புரவு பணியாளர் 57 வேக்கண்ட். துப்புரவு பணியாளர்கள் உபகோவில் மற்றும் உப நிறுவனங்கள் 104 வேக்கண்ட். கால்நடை பராமரிப்பு 2 வேக்கண்ட். உதவி யானை மவுத்தர் வந்து 1 வேக்கண்ட். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா வெளித்துறை காலியில் உள்ள பணியிடங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா தொழில்நுட்ப காலியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு 30 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் கொடுத்துட்டு இதில் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. உள்துறை காலி பணியிடங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வேலைவாய்ப்பு வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 296 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாராவது எலிஜிபிள் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து படிச்சு பார்த்து வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்துங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் போனீங்கன்னா இதுக்கான விண்ணப்ப படிவங்களை வந்து டவுன்லோட் செய்து இது வந்து பார்த்தீங்கன்னா 5/12/2024 8/1/2025 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து தபால் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அனுப்ப வேண்டிய முகவரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்வி சான்று எல்லாம் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க. தமிழில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அது படித்து பார்த்து நீங்கள் அதுக்கு மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து இதோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து குறைஞ்சபட்ச தகுதியே வந்து 10th தான். எழுத படிச்சு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.